திராவிட மாடல் அரசாங்கமும் போலீஸும் சில விஷயங்களை சமாளிக்கிறாங்க, சில விஷயங்களில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு மாணவி மானபங்கம் செய்யப்பட்ட விஷயத்தில் சமாளிக்கிறாங்க. ஒரு 3 பேரை சுட்டு பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய புகைப்படம் எதுவுமே வெளியாகலை. ஏற்கனவே அந்த பகுதியில் கஞ்சா வியாபாரம் நிறைய நடக்குது. அங்கே மது அருந்தி வர்றவங்க, அந்த போதைப் பொருள் அருந்திக்கிட்டு வர்றவங்க நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்குது. அது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி பகுதிகளில் ரவுடிங்க நடமாட்டமெல்லாம் இருக்கும்போது அவங்கள கட்டுப்படுத்தி தண்டித்து அம்மாதிரியான ஒரு நடமாட்டம் இல்லாத மாதிரி அந்த ஒரு செயல்பாட்டை காவல்துறை செய்யலை. அம்மாதிரியான நடவடிக்கையே அவங்க செய்யலை. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதில் அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு சமாளிக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துலேயும் நிறைய கேமரா, சிசிடிவி கேமரா அங்கே இருந்தது அண்ணா பல்கலைக்கழகத்தில். ஆனால் எந்த கேமராவும் வேலை செய்யலை அப்படின்னு சமாளித்தாங்க. ஏற்கனவே 15 வருஷமாக 20 வருஷமாக வழக்குகளெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ 2024 ஜூலை மாதத்தில் துரைமுருகன் மேலே கொடுக்கப்பட்ட வழக்கு கூட இன்னும் பதியலை. இந்த செப்டம்பர் மாதம் 27 கொடுத்த KN நேரு மீதான வழக்கு கூட இன்னும் பதியலை. அது 1.5 வருஷமாக வழக்கு பதியாமல் கிடக்குது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியை வழக்க சமாளிச்சுட்டாங்க. எப்படின்னா உடனே பதிஞ்சு உடனே விசாரணையை நடத்தி இவங்க ஒத்துழைச்சி 4 மாதத்துல தீர்ப்பு வந்துடுச்சு பாருங்க. அதில் அவங்க சமாளிச்சிட்டாங்க. பல விஷயங்களில் நடவடிக்கை எடுக்கிறதுல சமாளிக்கிறாங்க, சில விஷயங்களில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது என்ன விஷயம்னா, யாராவது திமுகவினுடைய இந்த வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிட்டாங்கன்னா, உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. என்ன தீர்ப்பு வாங்கி ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது, அவங்க தான் தப்பே பண்ணலைல்ல. சும்மா போன உடனே ஒரு எங்கவரி அப்படின்னுட்டு விசாரணைக்காக அப்படின்ட்டு ஒரு 15 நாள் 10 நாள் 25 நாள் ரிமாண்ட் பண்ணிட முடியும். அப்புறமா நீதிமன்றத்தில் இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்னுட்டு நீதிபதி அந்த ஃபைலை தூக்கி வீசிடுவார். அதுக்குள்ளாடி 20 நாள் 21 நாள் தள்ளி போயிடும் இல்லையா? இதை தான் திமுக பண்ணுது. ஆக திராவிட மாடல் அரசும் திராவிட மாடல் காவல்துறையும் என்ன பண்ணுறாங்கன்னா, சில விஷயங்களை சமாளிக்கிறாங்க, சில விஷயங்களுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்க.